கும்பராசிக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எதுக்குன்னா கடன் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, தொழில் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, தொழிலில் எங்கேயாவது முதலீடு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, வருமானத்துக்கு இது நல்லா இருக்குது. ஆனால் கடன் மூலமாகவே எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்படியே நீங்கள் கடன் வாங்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் வேறு யாராவது வந்து கடனாக வாங்கிட்டு போயிடுவாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறுக சிறுக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பண வரவில் எந்த தடையுமே இருக்காது. குடும்பத்தில் ஏதாவது உங்களுக்கு கல்யாணத்துக்கு காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அது இப்போ செய்யாதீங்க, இப்போ செய்யவும் முடியாது. அது வந்து அடுத்த வருஷத்தில் தான் உங்களுக்கு கைகூடி வரும். இருக்கிற குடும்பத்தை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவியுடன் இணக்கமாக உறவோடு இருக்க முயற்சி பண்ணுறது நல்லது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த முறை முயற்சிகள் எடுத்தாலும் சில தடைபட்டு போகும். அதை ஒன்றும் பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 27 வயசு 30 வயசு ஆகுது அப்படின்னா வாழ்க்கை கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். அங்கிருந்து தான் மெதுவாக இந்த வாழ்க்கை 33 வயசு போன உடனே மாறிக்கும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கெல்லாம் தாய் தந்தை வகையில் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த சங்கடமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. அவங்க தான் உங்களுக்கு நிறைய வேணுங்கிற உதவிகளெல்லாம் செய்வாங்க. சகோதரன் சகோதரி வரையிலும் பெருசாக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கலான ஏரியா அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தில் மட்டும்தான் எல்லா சிக்கல்களும் வந்து சேரும். அதை குடும்ப பிரச்சனையை வெளியே சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனையை நீங்களே சரி பண்ணிக்க பாருங்கள். நீங்களே உட்கார்ந்து பேசுங்க. முக்கால்வாசி பிரச்சனை சரியாக போயிடும். சரி, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவாக சொல்லலாம். சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விமான போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அது போக போக தான் சீராக தொடங்கும். சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ரெஸ்ட் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ ரெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் மாறுதல் கிடைக்கும். ஒரு 3 மாதம் ஆகும் இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு கூட. அதோடு சேர்த்து சுரங்கத்துறை, அப்புறம் வந்து மின்சாரத்துறை, இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் தயாரிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கெமிக்கல் தயாரிக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு மாறுதல் உண்டாகும். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ உங்களுக்கு வந்து 7.5 சனியோட கடைசி பாகம் நடந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில் தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பேச்சு சரியாக இருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, வெளி உலக வாழ்க்கையும் சரி, எந்த சிக்கலுக்கும் உள்ளாகாது. ஜோதிட துறையில் இருக்கிறவங்க, ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் சூப்பராக இருக்கும். புரோகிதம் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும்.